கர்நாடகாவில் பணத்தகராறில் முன்னாள் கவுன்சிலரை சுட்டுக் கொன்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த ரவுடியை போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர். எஸ்ஐ மீது கத்தியுடன் பாய்ந்த ரவுடியின் காலில் மற்றொரு எஸ்ஐ தோட்டாவை இறக்கியது எப்படி? கர்நாடக மாநிலம் கல்புர்கி மாவட்டம் ஆலந்த் கானாபுரா கிராமத்தைச் சேர்ந்தவர் 45 வயதான விஸ்வநாத் ஜமதார். கானாபுரா கிராம பஞ்சாயத்து முன்னாள் கவுன்சிலரான இவர் கடந்த 13ஆம் தேதி கானாபுரா புறநகர் பகுதியில் பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை வழிமறித்த ரவுடி லட்சுமண பூஜாரி என்பவர் சற்றும் எதிர்பாராத நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து சரமாரியாக சுட்டு தள்ளியுள்ளார். விஸ்வநாத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து கீழே விழ லட்சுமண பூஜாரி தப்பியோடி தலைமறைவானார். ஆலந்த் கானாபுரா போலீசார் வழக்கு பதிந்து குற்றவாளியை தேடி வந்தனர். எதற்காக இந்த கொலை நடந்தது, இவர்களுக்குள் உள்ள விரோதம் என்ன என போலீசார் தீவிரமாக விசாரித்து வந்த நிலையில் நிம்பர்கா கிராமத்தில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றில் லட்சுமண பூஜாரி பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்து நிம்பர்கா காவல் நிலைய உதவி காவல் ஆய்வாளர் இந்துமதிக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. ஆலந்த் எஸ்ஐ சோமலிங்காவும் நிம்பர்கா போலீசாருடன் இணைந்து லட்சுமணனை கைது செய்ய சென்றுள்ளனர். பாழடைந்த வீட்டை சுற்றி வளைத்த போலீசார் அங்கு மறைந்திருந்த லட்சுமண பூஜாரியை மடக்கி பிடித்து கைது செய்தனர். எஸ்ஐ இந்துமதி லட்சுமணனை பிடித்து வாகனத்தில் ஏற்ற முயன்ற போது தப்பிக்க முயன்ற அவர் இந்துமதியை பிடித்து தள்ளிவிட்டு எகிரி குதித்து ஓடி உள்ளார். அப்பகுதியில் உள்ள புதர் ஒன்றில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தன்னை பிடிக்க வந்த இந்துமதி கையில் ஒரு வெட்டு வெட்டி உள்ளார். அவர் ரத்தம் தெறிக்க கீழே விழுந்ததை பார்த்த மற்றொரு எஸ்ஐ சோமலிங்கா தனது கை துப்பாக்கியை எடுத்து லட்சுமணனின் காலில் தோட்டாவை இறக்கினார். சுருண்டு விழுந்த அவரை போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். காயமடைந்த எஸ்ஐ இந்துமதி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். விசாரணையில் விஸ்வநாத் கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட விஸ்வநாத்தும் ரவுடியாக வலம் வந்துள்ளார். அவரது நண்பர்தான் லட்சுமண பூஜாரி. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு உறவினர் ஒருவரை கொலை செய்ய விஸ்வநாத்தை கூலிப்படையாக லட்சுமணன் ஏவியுள்ளார். அப்போது 5 லட்சம் ரூபாய் தருவதாக பேசியிருந்த நிலையில் பணம் தரப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த பணத்தகராறு முற்றிதான் கொலை நடந்திருப்பதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.